ரதியக்கா அடுப்படியில் அக்கா வீட்டில் இன்றைக்கி எங்கள் வீட்டு கிட்ஸுக்கு பிடிச்ச தோசை செய்ய போகிறேன். வாங்க செய்வோம். இது ஒரு 1/4 ஸ்பூனு தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். இந்த சோம்புத்தூள் இவ்வளோ போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் தான். இது கொஞ்சோண்டு வாட்ரு ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம கலக்கி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு ஒரு 2-3 சிட்டிகை சால்ட்டு போட்டு கலந்துக்கலாம். தோசை மாவுலேயும் சால்ட் இருக்கனால இவ்வளோ தான் போடுறேன் அக்கா. போட்டு அதையும் கலந்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் கலந்து வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். போதும், அவ்வளோதான். இதை கலந்து ஓரமாக தூக்கி வச்சுட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ அக்கா அடுப்பில் தோசைகள் காய வச்சுட்டேன். நம்ம தோசை ஊற்றுவோம். நல்லா மெலிசாவே எடுத்து விட்டுக்கோங்க. இந்த தோசை மேலே ஃபஸ்ட்டு அக்கா ஆனியன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பெரிய வெங்காயம் தான், அதை ஃபஸ்ட்டு போட்டுப்போம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தக்காளி போட்டு செய்கிறனால சோம்பு பொடி போடுங்க, ரொம்ப வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். நல்லா வித்தியாசமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பெப்பர்லாம் போட வேண்டியதில்லை, சோம்பு பொடி மட்டும் போடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக தக்காளி, அரை தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போடும். இந்த தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும்பா. இந்த மாதிரி வித்தியாசமாக ஊற்றி கொடுத்தோம்னா 2 தோசை கூட சாப்பிட்ருவாங்க. அவங்களா சாப்பிட்ருவாங்க, நம்ம ஊட்ட வேண்டியது இருக்காது. அப்படி போட்டு பரசி விட்ருங்க. அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் வாசனைக்காக அக்கா புதினா சும்மா ஒரு 4 இலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். போதும், அவ்வளோதான். ரொம்பலாம் போட வேணாம். 4 இலை அது கொஞ்சம் சேர்ந்து வேகும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கு மேலே தான் அக்கா என்ன பண்ணுறேன்னா, காரத்துக்காக நம்ம கலக்கி வச்சோம்ல சோம்பு, தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக சால்ட். இது வந்து காரத்துக்கு. நீங்கள் இதில் பெப்பரு உங்களுக்கு பிரியப்பட்டால் மிளகாத்தூள் அவாய்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா சாய்ஸாக நீங்கள் பெப்பர் கலக்கி வச்சுக்கலாம். பெப்பரும் சால்ட்டையும் கலக்கி வச்சுட்டு இப்படி வெறுமே பொடி போட்டோம்னா இதிலலாம் ஒட்டாது, சேராது. அதனால தான் அக்கா இப்படி கலக்கி வச்சுருக்கேன். அவ்வளோதான், போதும். இப்போ வேகட்டும். இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் ஃபஸ்ட்டே வெண்ணெய், அப்படியே மேலே கொஞ்சம் சீஸ் கூட போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்குன்னா. அக்கா இப்போ நல்லெண்ணெய் தான் விட்றேன். நீங்கள் பட்ரு ஃபஸ்ட்டு போட்டுட்டு கூட தோசையை ஊற்றலாம். அக்கா கல்லுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆயில் போட்டு தோசை ஊற்ற மாட்டேன், வராது. இது இப்படியே பழகிட்டேன். கல் கொஞ்சம் வேகட்டும். இது வெந்துட்டு இருக்கும்போதே நல்லா இப்படி செட் பண்ணிடுங்க. கரண்டி வச்சு இப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லா வெந்துடும். தோசை மெலிசாக ஊற்றிக்கணும். இதுக்கு திக்கு தோசை ஊற்றினா மேலே உள்ளது வேகாது. புதினாலும் சீக்கிரமாக வேகக்கூடியது. தக்காளி பொடியாக, ஆனியன் வந்து நீங்கள் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுட்டிங்கன்னா அதுவும் வெந்துடும். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ அக்கா தக்காளி எவ்வளோ தூரம் வெந்திருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படி நசுங்கிட்டு கூலாகுது பாருங்கள். அதனால் தக்காளி இதை பார்த்தீங்களா, கூலாகிடுச்சு பாருங்கள். இப்போ தக்காளி வெந்துருச்சு, ஆனியனும் ஆஃப் இதாக வெந்துருச்சு. அவ்வளோதான். புதினா சீக்கிரமாக வெந்துடும். இன்னும் கொஞ்சம் ஓரத்தில் அப்படி மொறுன்னு வரட்டும். இப்போ பீஸாக இருந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா குழுன்னு ஆயிடுச்சு. பீஸாவே இல்லை பாருங்கள் தக்காளி. அவ்வளோதான். நம்ம அப்படியே மடக்கிட்டு இப்படி ஒரு திருப்பு, அப்படி ஒரு திருப்பு. அடியில் நல்லா மொறுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த பக்கமும் ஒரு திருப்பு திருப்பிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸுக்கு இந்த மாதிரி, நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து பியூர் தேங்காய் சட்னி, வெறும் தேங்காயும் பச்சை மிளகா, ஒரு பல்லு பூண்டு, பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் வச்சுட்டு, காரம் சாப்பிட்ற பிள்ளைங்கன்னா கூடமாக காரம் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம வந்து பீஸா தோசைன்னு சொல்லிக்கலாம் பிள்ளைங்களுக்கு. அந்த மாதிரி சொல்லி நம்ம அப்படி தான் ஏமாற்றி கொடுத்துடணும். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ டேஸ்டியாக. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். சூடாக இருக்குது அக்கா, கை வைக்க முடியல நிஜமாவே. அதனால் இதை மாதிரி செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு அக்கா சொல்லுங்கள். இப்படி வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம தோசை செஞ்சால் பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க. மொறுன்னு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், தெரியுதா, சவுண்டு கேட்குதா? ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லி. ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பீஸா தோசையை ட்ரை பண்ணுங்கள்.
அப்பா சூடாக இருக்குப்பா. ஓகேப்பா, சூடாக இருக்குது. தேங்க்யூ.